ஸ்ரீலங்காவில் நான் எப்படி சிக்கன் 65 செய்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. 1/2 கிலோ சிக்கனை கட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 7-8 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 3மே தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நல்லா புளிச்ச கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிப்பாக இல்லாட்டிக்கு நான் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்குவேன். இது தயிர் புளிப்பாக இருந்தனால லெமன் விடலை. ஸ்ரீலங்கா வந்த பிறகு நான் இந்த கேசரி கலர் வாங்குறதே விட்டுட்டேன். ஏன்னா ஒரு தடவை நான் வாங்கும் போது எல்லோ கலர் தந்துட்டாங்க, இன்னொரு தடவை கேட்கும் போது ரெட்டு கலர் தந்துட்டாங்க. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு இந்தியாவில் நம்ம 65க்கு போடுற எக்ஸாக்ட் கலர் எனக்கு ஒரு தடவை கூட கிடைச்சதே இல்லை. அதால் நான் வேண்டாம், நம்ம போடவே வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுலேருந்து நான் மேக்ஸிமம் 65க்கு கலர் பவுட்ரு போடாமல் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவேன். பட் என்கிட்ட இன்றைக்கி கடலை மாவு இல்லை, அதுக்கு பதில் நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ 2ல் எது வேணாலும் போடலாம். ஆனால் 2த்துக்குமே டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மைதான்றது ஸ்ரீலங்காவில் கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வைக்கணும். அப்போ தான் அது நல்லா ஊறி அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் போடலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நான் அரிசி மாவு போட்டும் ஃப்ரை பண்ணுவேன். இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் வச்சுருந்தேன், அதால் நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் போடும்போது வீடியோ எடுக்கல, மறந்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கலர் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் 65க்கு போடுற கலர் போடலை, அதனால தான் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.